ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 செக்மெண்ட்டில் காமன் ஆனோடு 4 செக்மெண்ட்டுக்கான கோடு ப்ளஸ் சிமுலேஷனை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா PIC 16F877 நம்ம LCD டிஸ்பிளே எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ நம்மளுடைய யூடியூப் சேனலில் போட வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம LCD டிஸ்பிளேன்னு சொல்லுவோம். அப்போ LCD அப்படின்னா லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. ஓகே, இதில் வந்து நம்ம என்ன மாடியூல் பார்க்க போகிறோம் அப்படின்னா 16x2 20x4 நிறையா மாடியூல்ஸ் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது என்னன்னா 16x2 தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளேலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரீவியஸாக இப்போ வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்இடியில் வந்து மாறிடுச்சு. ஆனால் இப்போ எல்இடிக்கு வரதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க 2010 இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டரோட டிஸ்பிளே தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வானவில் கலரில் வந்து சேஞ்ச் ஆகும். அதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளேன்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ணுறதோ அதே மாதிரி டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ எல்லாமே என்ன ஆயிடுச்சு, எல்சிடிக்கு எல்லாமே எல்இடிக்கு வந்து மாறிடுச்சு. ஓகே, அப்போ 16x2 ஆர் 20x4 LCD டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கேன். அதில் 16x2 LCD ஸ்க்ரீன் 20x4 LCD டிஸ்பிளே இன்டர்ஃபேஸ் PIC 16F877A ப்ராஜெக்ட் பேக்கர் கம்ப்ளீட்டட். ஓகே, இது வந்து என்ன என்னுடைய ப்ரீவியஸ் சேனல் நான் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சேனலோட நேம் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, வேறெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ ப்ராஜெக்ட் பேக்கர் கம்ப்ளீட்டட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். அடுத்து இன்ட்ரோன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய நேம் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். அதே மாதிரி லெட்டர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகே, லெட்டர்ஸ்னாலும் சரி நேம்னாலும் சரி எல்லாமே என்ன ஆகுது, ஒரு ஆல்பாபெட் லெட்டர்ஸ் நம்ம வந்து பிரிண்ட் ஆக போகுது. ஓகே, அதே மாதிரி ஒரு எல்இடி ஃபேன் இதோட ஸ்டேட்டஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், மெயினாக வந்து டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ டிஸ்பிளே என்னன்னா மெசேஜ்க்காக யூஸ் பண்ணுறோம். 16x2 கன்சிஸ்ட் ஆஃப் 16 காலம்ஸ் அண்ட் 2 rows. ஓகே, 16 காலம்ஸ் அண்ட் 2 rows இருக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷம் வந்து எபிக் பென் ஓப்பன் பண்ணி. ஓகே, 16x2 அப்படிங்கிறப்போ இதில் வந்து 16 காலம்ஸ் வந்து நமக்கு இருக்கும். 2 rows மட்டும் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து காலம்ஸ் 1 2 3 4 இது மாதிரி என்ன ஆகும் 15 0 to 15 இருக்கும். ரோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2. ஓகே, 1 2 2 தான் இருக்கும். அதே 20x4 பார்த்தீங்க அப்படின்னா 20 காலம்ஸ் இருக்கும், 4 rows இருக்கும். row 1 row 2 row 3 row 4 இது மாதிரி 4 rows வந்து இருக்கும். ஓகே, இதான் வந்து அங்கே என்ன பண்ணுவாங்க 20x4 16x2 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். வேறெல்லாம் எதுவும் கிடையாது. அதேமாதிரி அடுத்த ஸ்லைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது, இந்த தான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ 16x2 கன்சிஸ்ட் ஆஃப் 16 காலம்ஸ் அண்ட் 2 rows. இப்போ வந்து 20x4 அப்படின்னா என்ன சொல்லலாம், 20 காலம்ஸ் அண்ட் 4 rows அப்படின்னு சொல்லலாம். லெட்டர்ஸ் ஆஃப் ஆல்பாபெட்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் மார்க்ஸ், மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா இது எல்லாமே நம்மளால் என்ன பண்ண முடியாது, வந்து டிஸ்பிளே பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக் ஷிஃப்டிங் மெசேஜ் ஆன் டிஸ்பிளே ஷிஃப்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டு. என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வெல்கம் டு என்ன பண்ணுறேன், வெல்கம் டு அப்படின்னு சொல்கிறப்ப ஏன்னா இது வந்து நார்மலாக நமக்கு வந்து வெல்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 7 லெட்டர் வரும். அதேமாதிரி 2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 7 + 2 9 லெட்டர்ஸ் தான் இருக்குது. அப்போ ஸ்பேஸ் விட்டோம்னா என்ன ஆகும், 10 ஆகும். அப்போ 10 லெட்டர் வந்து நம்ம என்ன பண்ணலாம் 16x2 வந்து ஈஸியாக பிரிண்ட் பண்ணிடலாம். அதே வெல்கம் டு EDU ப்ராடக்ட் லேப் அப்படின்னு நான் போடுறப்ப என்ன ஆகும் 16 லெட்டர்ஸ்க்கு அதிகமாக போகும். அப்போ என்ன பண்ணணும், இது வந்து செகண்ட் ரோவில் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் ரோலே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் வந்து என்ன பண்ணலாம், லெஃப்ட்லேயும் பண்ணிக்கலாம் ரைட்லேயும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா, நமக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஷிஃப்டிங் வந்து டேட்டா வந்து நம்ம டிஸ்பிளேல பண்ணலாம். ஈச் கேரக்டர் கன்சிஸ்ட் ஆஃப் 5x8 ஆர் 5x11 டாட் மேட்ரிக்ஸ். ஓகே, இந்த 5x8 அண்ட் 5x11 டாட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த எல்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 5x8 ஆர் 5x11 மேட்ரிக்ஸ்லேருந்து இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் என்னென்னா ஒரு டிஸ்பிளே வந்து இப்போ ஹலோ அப்படின்னு வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்னா இந்த ஹெச் இருக்கு பாருங்க, இந்த ஹெச்சுக்கு வந்து இது மாதிரி டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5x8. ஓகே, 8 rows வந்து இருக்கும், 5 காலம்ஸ் வந்து இருக்கும். ஓகே, இது மாதிரி நமக்கு டிஸ்பிளே வந்து எழுதி பண்ணியிருப்பாங்க. அப்போ அதனால என்ன சொல்லுங்க, ஒரு சில எல்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 rows into 8 காலம்ஸ் வந்து இருக்கும். ஓகே, 5 காலம்ஸ் into 8 rows இருக்கும். இல்லைனா ஒரு சில இதில் என்ன இருக்கும் 5 காலம்ஸ் into 11 rows வந்து இருக்கும். ஓகே, அதுதான் டாட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேறெல்லாம் எதுவும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ் ஹேஸ் பில்ட் இன் பேக் லைட் ப்ளூ அண்ட் க்ரீன். ஓகே, ப்ளூ கலர்லையும் க்ரீன் கலர்லையும் மட்டும் தான் நமக்கு என்ன இருக்குது, இந்த LCD வந்து இருக்குது. when used during operation a resistor for kernel limitation should be used with any LED. ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணிப்போம், நம்மளுடைய LCD டிஸ்பிளேல வந்து LED பின் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அந்த LED வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேக் லைட் வந்து இருக்கும். அந்த பேக் லைட்டுக்கு வந்து நம்ம ரெசிஸ்டர் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ அந்த LED வந்து நமக்கு என்ன ஆகாது, பேர்ன் ஆகாமல் இருக்கும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும், LCD வந்து ஆன் ஆகும். ஆனால் ஆன் ஆனால் நமக்கு என்ன ஆகாது, டிஸ்பிளே இருக்க நேம் வந்து நமக்கு ஷோ ஆகாது. ஓகே, நம்மளுடைய எக்ஸாம்பிள் நம்மளுடைய மொபைல் ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், மொபைல் ஃபோன் வந்து பிரைட்னஸ் இருந்துச்சு அப்படின்னா நல்லா நமக்கு அதில் இருக்க லெட்டர்ஸ்லாம் தெரியும். அதே பிரைட்னஸ் இல்லை அப்படின்னா அதில் இருக்க லெட்டர்ஸ் எதுவுமே நமக்கு தெரியாது. சேம் அதே தான், அங்கே இருக்க பேக் லைட் வந்து பிரைட்னஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்.
The data is the ASCII value, American Standard Code for Information Interchange. Okay, value of the characters to be displayed on the LCD. ஓகே, ஏன்னா ஒவ்வொரு லெட்டரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 பிட்டில் இருக்கும். இப்போ வந்து பேக் லைட் அப்படின்னா பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஸ்கி வேல்யூ இருக்கும். அப்போ அந்த ஆஸ்கி வேல்யூ தான் என்ன ஆகும் அப்படின்னா 16 பிட்டில் இருக்கும். அந்த 16 பிட்டில் வந்து என்ன பண்ணுவோம் 38 அப்படின்னு இருக்குது அப்படின்னா 3 வந்து ஒரு 8 பிட் ஆகும். பி வந்து என்ன பண்ணுவேன் ஒரு 8 பிட் ஆகும், நான் டேட்டா சென்ட் பண்ணேன். அப்போ அது என்ன ஆகும் 38ன்னு வந்துச்சுன்னா ஓகே இது வந்து பிங்கிற லெட்டர்ஸ் வந்து வருது அப்படி என்ன பண்ணிக்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகே, அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஆஸ்கி வேல்யூ வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 16:2 டிஸ்பிளே யூஸ் பண்ணுறோம்ல, அதில் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா பவர் வந்து நமக்கு வந்து ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் கண்டென்ட்டில் டிஸ்பிளேல இருக்க கண்டென்ட் எல்லாமே வந்து நமக்கு ரிமூவ் ஆகிடும். அதான் ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16:2 டிஸ்பிளேல இருக்க மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ். அடுத்ததோட பின் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16 பின்ஸ் இருக்கும். இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் பாருங்கள் எல்சிடி, இந்த எல்சிடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 to 14 பின் இங்கே வந்து ஷோ ஆகுது. 15, 16 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எல்இடி தான், ஆனோடு கேத்தோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சி அப்படின்னு இருக்கும், ஆனோடு கேத்தோடு அப்படிங்கும்போது ஆனோடு பின் என்ன பண்ணுவோம் பாசிட்டிவ் பின் கொடுப்போம். அப்போ அதுக்காக என்ன பண்ணி பார்த்துக்கோ ரெசிஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ அதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுங்க பின் கான்ஃபிகரேஷன் வந்து 16 பின்ஸ் வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் பின் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஎஸ்எஸ் பவர் கிரவுண்டு. ஓகே, இது வந்து சோர்ஸ் பின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வோல்டேஜ் சோர்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து கிரவுண்ட் வோல்டேஜ், அப்போ 0 வோல்ட் நம்ம கொடுப்போம். அடுத்த செகண்ட் பின் வந்து பார்த்திங்க அப்படின்னா விசிசி, இது வந்து பவர் சப்ளை 5 வோல்ட் நம்ம கொடுத்துருப்போம். தேர்ட் பின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட்டு. ஓகே, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம் நம்ம கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிறப்போ இதில் வந்து ஒரு 4.7K இல்லைனா 2.2K ரெசிஸ்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, 2.2 ஓகே அப்படி இல்லைனா 4.7 இது வந்து நம்மளுடைய கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட்காக நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம 10 கிலோ பொட்டன்ஷியோமீட்டர் வந்து யூஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் எப்படி வேணுமோ ரியல் டைம் நம்மளுடைய மொபைல் ஃபோனில் வந்து எப்படி நம்ம பிரைட்னஸ் வேரி பண்ணுறோமோ அதே மாதிரி என்ன பண்ணலாம் அந்த பொட்டன்ஷியோமீட்டர் வந்து நீங்கள் வேரி பண்ணிக்கலாம். ஓகே, ஃபோர்த் பின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் செலக்ட். இந்த ரெஜிஸ்டர் செலக்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சென்ட் பண்ணணுமா டேட்டா சென்ட் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் ஆர்எஸ் பிட் வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். 5th பிட் வந்து பின் வந்து பார்த்திங்க அப்படின்னா RW ரீட் ஆர் ரைட்டு. நான் வந்து ரீட் பண்ணணுமா இல்லை ரைட் பண்ணணுமா. நம்ம யூஸ் பண்ணுற டிஸ்பிளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி ரைட் மட்டும் தான் பண்ண போது ரீட் பண்ணாது. ரீட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அது டச் டிஸ்பிளே தான் நமக்கு என்ன பண்ணுவோம் ரீட் பண்ணும். ஆனால் இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீட் பண்ணாது, ஒன்லி ரைட் மட்டும் தான் பண்ணும். அடுத்து 6th பின் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனேபிள். இந்த எனேபிள் பின் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா RS RW. ஓகே, இது ரெண்டுலேயும் ஏதாவது சிக்னல் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு என்ன பண்ணுவோம் இந்த எனேபிள் பின் தான் நம்ம என்ன பண்ணுவோம் செக் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் நம்மளுடைய வீட்டில் வந்து யாராவது வராங்களா இல்லையா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு டோரை ஓப்பன் பண்ணி பார்த்து தான் நம்ம என்ன பண்ணுவோம் கன்ஃபார்ம் பண்ணுவோம் அவங்க வந்திருக்காங்களா இல்லையா அப்படின்னு. ஓகே, ஏன்னா அவங்க வந்துட்டு வெளியே நின்னாங்க அப்படின்னா நமக்கு தெரியுமா தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும். அப்போ அதே மாதிரி இங்கே டேட்டா வந்துருச்சு அப்படின்னா அங்கே வந்து ஹோல்ட் ஆகி நிற்கும். அப்போ நம்ம அந்த எனேபிள் பின்னை ஹை பண்ணி லோ பண்ணால் தான் என்ன ஆகும் ஓகே டேட்டா வந்து RS பின்லேயும் RW பின்லேயும் வந்திருக்கு அப்படின்னு நமக்கு அர்த்தம். அடுத்து 7 to 14 பின் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா DB0 to DB7 டேட்டா பஸ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா பஸ் லைன் வந்து LSP to MSP. ஓகே, DB0 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா LSP பிட்டு, DB7 வந்து பார்த்திங்கன்னா MSP பிட்டு. அடுத்து 15 and 16. 15 அப்படிங்கிறது என்ன சொன்னேன் பேக் லைட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. அது LED ப்ளஸ், அது வந்து ஆனோடு. LED மைனஸ் இது வந்து பேக் லைட் சப்ளை. இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேத்தோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த இதில் வந்து யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்போ நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு இண்டிவிஜுவலாக சாட் பண்ணுங்கள், அந்த சாட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி ஆப்ரேட்டிங் மோட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து 8 பிட் மோடாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா 4 பிட் மோடாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து 8 பிட் மோட தான் நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். 4 பிட் மோடு நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் 4 பிட் மோடுக்கும் 8 பிட் மோடுக்கும் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ 8 பிட் மோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இருக்கும் டேட்டா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் 4 பிட் மோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இருக்கும் D4 to D7 தான் யூஸ் பண்ணுவோம். அங்கே D0 to D7 8 பின்னுமே நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஆனால் இங்கே என்ன பண்ணுவோம் D4 to D7 ஒன்லி. ஆனால் MCUவில் வந்து என்ன பண்ணலாம் பின்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து எப்படி இருக்கும் ஏன் டேட்டா வந்து இங்கே ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா இப்போ இங்கே என்ன இருக்கும் 8 லைன் போகும். ஓகே, இப்போ 8 பிட் மோடுக்கு வந்து என்ன 8 லைன் போகும். அதுவே 4 பிட் லைனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரே 4 லைன்ஸ் மட்டும் தான் போகும். ஃபஸ்ட்டு 4 பிட் போனதுக்கப்புறம் அடுத்த 4 பிட் போகும். ஆனால் இங்கே என்ன ஆகும் சைமல்டேனியஸாக 8 பிட்டுமே ஒன்றா சென்ட் ஆகும். அப்போ அதுக்காக தான் 8 பிட் மோடில் வந்து என்ன ஆகும் டேட்டா வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே 4 பிட் மோடில் வந்து டேட்டா வந்து ஸ்லோவாக இருக்கும். ஆனால் அதே கம்பேர் பண்ணும்போது அதே ஸ்பீடு தான் இருக்கும். ஆனால் நமக்கு என்ன ஆகும் ஒரு மைக்ரோ செகண்ட் டிலே இருக்கும். ஆனால் GPU பின்ஸ் வந்து நம்ம இங்கே என்ன பண்ணலாம் சேவ்ஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இதில் யூஸ் பண்ணுற மெயின் கமாண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளியர் டிஸ்பிளே, கர்சர் பொசிஷன், டிஸ்பிளே ஆன் ஆஃப், இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் மெயினாக வந்து இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸிங் வித் மைக்ரோ கண்ட்ரோல். எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணணும் மைக்ரோ கண்ட்ரோல் அப்படின்னா RS RW E. ஓகே, எனேபிள் பின்ஸ் E அப்படின்னா என்னன்னா எனேபிள் பின்ஸ் கண்ட்ரோல் த கம்யூனிகேஷன். டேட்டா பின்ஸ் இஸ் சென்ட் கேரக்டர்ஸ் ஆர் கமாண்ட்ஸ். ப்ரோக்ராம் யூஸிங் Arduino, Embedded C or
அதர் MCU பிளாட்ஃபார்ம்ஸ். நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மை கோட் ரைட் பண்ணாலும் இந்த 3 பின் நமக்கு கம்பல்சரி தேவை. கேன் டிஸ்பிளே டைனாமிக் டேட்டா ஃப்ரம் சென்சார்ஸ். என்ன பண்ணலாம், சென்சார்ஸ் வந்து நம்ம சென்சார்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இந்த எனேபிள் பின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலோஸ் அசஸ் டு த டிஸ்பிளே த்ரோ RW அண்ட் RS லைன்ஸ். ஓகே, RW லைன்லையும் RS லைன்லையும் ஏதாவது டேட்டா வந்திருக்கா நான் செக் பண்ணி பார்த்து என்ன பண்ண முடியும், டிஸ்பிளே வந்து என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். லோ LCD இஸ் டிசபிள்டு. ஓகே, எனக்கு லோனு கொடுத்தனா என்ன ஆகும், LCDக்கு வந்து அந்த டேட்டா வந்து நான் செக் பண்ண இக்னோர் பண்ணிடுவேன். அந்த லைனை வந்து எனக்கு செக் பண்ண வேண்டாம்னு சொல்லி இக்னோர் சிக்னல்ஸ் ஃப்ரம் RW அண்ட் RS. ஹைனா என்ன ஆகும், LCD செக்ஸ் த ஸ்டேட் ஆஃப் த 2 கண்ட்ரோல் லைன்ஸ். என்னன்னா RS RW வந்து என்ன டேட்டா வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து செக் பண்ணும் ஹையில் இருந்துச்சுன்னா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீட் ஆர் ரைட். ரீட் ஆர் ரைட்டில் வந்து என்ன பண்ணிருக்கோம், RW டிட்டர்மின்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த டேட்டா பிட்வீன் த LCD அண்ட் மைக்ரோகண்ட்ரோலர். நீங்கள் என்ன பண்ணணும், ரைட் பண்ணணுமா இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் சென்ட் பண்ணணுமா. ஓகே, ரீட் ஆர் ரைட் பிட்டில் வந்து லோ பண்ணீங்க அப்படின்னா அர்த்தம் வந்து எனக்கு ரைட் பண்ணணும் அர்த்தம். 1 பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து ரீட் பண்ணுறேன்னு அர்த்தம். நம்ம யூஸ் பண்ணுறது டச் டிஸ்பிளே கிடையாது, நார்மல் டிஸ்பிளே தான். அதனால் என்ன பண்ண மாட்டோம், ரீட் பண்ண மாட்டோம். ஓகே, ஒன்லி ரைட் மட்டும் தான் பண்ணுவோம். ரிஜிஸ்டர் ஸ்லைட் RS அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிஜிஸ்டர் ஸ்லைட், நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சென்ட் பண்ணணுமா இல்லை டேட்டா சென்ட் பண்ணணுமா அப்படிங்கிற கேரக்டர்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, LCD இன்டர்பிரேட்ஸ் த டைப் ஆஃப் டேட்டா அந்த லைன்ஸ். எனக்கு என்ன பண்ணணும், லோன் வச்சிங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், LCD கிளியர் பண்ணு, LCDயை வந்து ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் கால்னு பின் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சென்ட் பண்ணுறேன். இல்லை நான் வந்து ஹை கொடுத்துருங்க அப்படின்னா அர்த்தம் அந்த பின்னு வந்து எனக்கு வந்து இப்போ வந்து LCDயில் வந்து ஒரு ஹச்ன்னு பின் பண்ணு, இல்லை ஏன்னு பின் பண்ணு, LLன்னு பின் பண்ணு, அடுத்து ஓன் பின் பண்ணு, அப்போ ஹலோங்கிற பின் பண்ணு அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஒன்றுன்னு யூஸ் பண்ணிக்கோம். அப்போ அந்த 2 பின்னுமே வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா எனேபிள் பண்ணி நீங்கள் என்ன தான் பண்ணணும், ஹை தான் பண்ணணும். நீங்கள் லோ கொடுத்தீங்கன்னா அப்படின்னா என்ன சிக்னல்ஸ் வந்து இக்னோர் பண்ணிடும். அப்போ RW RSல வந்து என்ன சிக்னல்ஸ் வருதுன்னே பார்க்காது. அப்போ டேட்டா என்ன நம்ம LCD டிஸ்பிளே வந்து பிரிண்ட் ஆகாது. ஓகே, இப்போ எடுத்த டாபிக் வந்து யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கோடிங்ஸ் வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து இண்டிவிஜுவலாக சாட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கோடிங்ஸ் போட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி என்னுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கோர்ஸ் வந்து PIC16F877A அப்படிங்கிறதுக்கான பிகினர் லெவல், இன்டர்மீடியட் லெவல், அட்வான்ஸ் லெவல் அப்படின்னு 3 லெவலாக வந்து என்ன பண்ணிருக்கேன். கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் ஒரு போஸ்ட் வந்து நான் போட்டிருக்கேன். ஓகே, கோர்ஸ்க்கான அமௌண்ட் எவ்வளவு எல்லாமே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு யாராவது கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இண்டிவிஜுவலாக கூட ஜாயின் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன், கோர்ஸ் வந்து கம்ஃபர்டபுள் டைமில் வந்து நான் எடுக்கிறேன். ஓகேவா, ஆனால் கோர்ஸோட அமௌண்ட் வந்து நீங்கள் ஒரு 2 பேர் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணுறேன். 2 பேர் ஒரே டைமில் ஜாயின் பண்ணுறது மாதிரி. ஏன்னா இப்போ நீங்கள் ஒருத்தர் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு அமௌண்ட் ரெடியூஸ் பண்ண முடியுமானா ரெடியூஸ் பண்ண முடியாது. அதனால் ஒருத்தர் ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுறேன். ஓகேவா. ஓகே கைஸ், தேங்க்யூ.